பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க? அமமுக திரு தினகரன் தரப்புல நீங்க தனிச்சு நிப்பாரு, அவர் இன்னொருத்தர முதல்வரா ஏத்துக்கிட்டு போக மாட்டாரு, அவர் முதல்வர் வேட்பாளர் தான், புதிய கட்சிகள் போகும். கிட்டத்தட்ட தினகரன் அவர்கள் சொல்றது உங்களுக்கு நாங்க வருவோம் உங்க கூட்டணிக்குன்ற மறைமுக பொருள் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் அனுபவசாலிகளோடு வந்துருங்க. அது ஓமை தப்பா இருக்கு. பரீட்சை எழுதுறதுக்கு எதுக்கு அனுபவசாலிகளோட போய் எழுதல்? படிக்கிறதுக்கு வேணா அனுபவசாலிகள் தேவைப்படலாம். பட் அது ஒரு மறைமுக அழைப்பு தானே. விஜய் யார் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? ஒரு சின்ன தகவல் சொல்றேன். அதாவது கார் ஓட்டிட்டு இருக்கார் ஒரு நண்பர், திடீரென்று காலில் ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு காரணமாக கார் ஓட்ட முடியாத சூழலை, அது பின்னாடி அவர் ரெக்கவர் ஆகி மறுபடியும் கார் ஓட்டலாம். ஓகே. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் கார் ஓட்ட மாட்டார், காரில் பயணம் செய்வார், வேற ஒருத்தர் ஓட்டி பின்னாடி ஓடுவார். இது என்ன? நான் விஜயினுடைய இன்றைய நிலைமை நேற்றைய நிலைமை எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமாக சொல்லிட்டேன். ஐ திங்க் விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவு என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லைன்னா அவர் தொடர்ந்து ஆக்டிவாக அவரே வெளியில் வந்திருப்பார், பேசியிருப்பார், தொண்டர்களை சந்திச்சிருப்பாரு, மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவங்களாம் வெளியில வந்திருப்பாங்க. எல்லாமே அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரு டிப்ரெஸ்டு மூட்ல இருந்தாங்க. அதுதான் கார் ஓட்டியவர் கால் விபத்து நேர்ந்த மாதிரி, அவர் கால் உடஞ்ச மாதிரி வச்சுங்களேன். சரி, அப்ப என்ன பண்ணுவாரு? இன்னொருத்தர் ஓட்டுற கார்ல தான் போவார். அவ்வளவுதான். அந்த இன்னொருத்தர் ஓட்டுற காரை ஓட்டுறவர் யாரு? அதைத்தான் ஆர்பி உதயகுமார் சொல்லிட்டார், வேற விதமா சொல்லிட்டார். தினகரன் சொல்றாரு, வாங்க நம்மள்ட்ட ஒரு கார் இருக்கு, நீங்களே பக்கத்திலே உட்காரலாம், அணியா நம்ம சேர்ந்து ஓட்டிட்டு போகலாம், நீங்க எதுக்கு பின்னாடி பாஜக வேற இருக்கு, உங்களுக்கு பிடிக்காதவர், அவங்கள நம்பி நீங்க ஏன் கார்ல போகணும்னு கேட்கிறாரு. இந்த பாஜக சொல்லி இது இருக்குல்ல, நண்பர் நான் பெரிதும் மதிக்கிற ரவீந்திரன் துரைசாமி சொன்னாரு, மெர்சல் படத்துல பாஜக விமர்சனம் பண்ணாரு, கத்தி படத்துல 2G விவகாரத்தில் யூபிஏ கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணாரு. அது பிரச்சனையே இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க. இட் இஸ் நாட் a serious issue. விஜய் ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸை தன்னுடைய படங்கள்ல முன்னெடுக்கவில்லை. என்ன பண்ணுவாரு? அப்புறம் அந்த தலைவர்கள் போய் நீங்க சொல்றது ஒரு தற்காலிக ஏற்பாடாக அதிமுக பாஜக அணியில நம்ம பயணிப்போம், அதுதான் நம்ம பாஜக இஸ் irrelevant for him. ரொம்ப சொல்லிலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக எதிர்த்து களம் காண்பதுதான் புத்திசாலித்தனமான அரசியல். பாஜக இன்னும் வரல, ஒருவேளை பாஜக ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக தான் அப்ப எதிர்த்து களம் காணலாம், அது ஒரு ரெலவெண்டா இருக்கும். இப்ப பாஜகவுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜக செல்வாக்கு இல்லாத. நீங்க கிட்டத்தட்ட சொல்றது அதிமுக பாஜக அணிக்கு விஜய் போவதற்கான வாய்ப்புகள் கூறுகள் நிறைய இருக்கு. இது ஒண்ணும் புதுசு. முதல்வர் வேட்பாளர்லயும் அவருக்கு சிக்க இருக்கு. இல்ல, இப்ப அவர் முதல்வர் வேட்பாளர் குறித்து அவர் பெருசா நினைக்கல. இன்னொரு விஷயம், டிடிவி தினகரன் சொல்றதுல ஒரு ஃபேக்சுவல் மிஸ்டேக் இருக்கு. எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவே நான் உங்களோட கூட்டணி சேர்றேன்னு சொல்லல. அவங்க கட்சி தொண்டர்கள் ஆர்வத்தினால நமக்கு இவங்க தான் அடைக்கலம். நான் ஏற்கனவே பல தடங்களை சொன்னதை ஒரு தகவலை சொல்லிடுறேன். அந்த கரூர் சம்பவம் நடந்தோட எல்லாரும் டார்கெட் பண்ணாங்க, ஒன்று பாராட்டினாங்க, இல்லை விமர்சனம் பண்ணாங்க. சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. முதல் 2 நாட்கள் முதல்ல என்னன்னா, அதாவது அனுபவம் வாய்ந்த எங்களை மாதிரி கட்சிகிட்ட கத்துக்குங்க, நாங்களும் கட்டுக்கோப்பா இத்தனை பரப்புரைகள்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு அசம்பாவிதம் இல்லை. எடப்பாடி ஸ்டேட்மெண்ட்ல இன்னொன்னு கவனிக்கணும், எங்களுக்கும் ஆளுங்கட்சி பல இடையூறுகள் செய்தார்கள், இருந்தாலும் நாங்கள் எப்படி நடந்துகிட்டோம், இதை எங்க கிட்ட கத்துக்குங்க. ஆர்பி உதயகுமாரோட ஸ்டேட்மெண்ட் ஒரே வரை ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி, எங்க கிட்ட கத்துக்குங்க, எங்களோட பயணிங்க, முடிஞ்சு போச்சு. ஃபார் யுவர் பெனிஃபிட், ஃபார் யுவர்னா அதாவது தாவேக்காவினுடைய நன்மைக்காக அதிமுக சொல்வதில் ஒரு இடம் என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு அவர் சொன்னார், வெளிப்படையாகவே சொன்னார். நீங்க என்ன பிரம்மாண்ட கட்சி நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, தொண்டர்கள் கொடியை ஆட்டிட்டாங்க, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது. ஆமா, அது எந்த கட்சியோட? தாவேக்காங்கிறது அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு சார். இட் இஸ் ஆப்வியஸ். தொண்டர்கள் வந்துட்டாங்க சார், தலைவர் வர்றது பின்னாடி. ஏன் இந்த தொண்டர்கள்னா 1977 சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். 75 காமராஜர் மறைந்த பிறகு அண்ணா அழகா சொன்னாரு, நடிகர் திலகம் இந்திரா காங்கிரஸ் போயிட்டு அதை கார்ட்டூன்லாம் கூட போட்டாங்க. சில காலம் கழித்து இந்திரா காந்தி அம்மையார் 76 இங்கே தமிழ்நாட்டுக்கு ஸ்தாபன காங்கிரஸில் ஒரு பிரிவினரையும் இந்திரா காங்கிரஸையும் இணைத்து உருவாக்கி, அப்ப ஜி.கே. போப்பராஜ் தமிழக. நீங்க சொல்றீங்க அந்த சமயத்துல இல்ல, பாயிண்ட் என்னன்னா இது இருக்கு. ஆனா நான் சிம்பிளா சொல்றேன் சார், எந்த இடத்திலும் தொண்டர்கள்ல ஒரு 100 பேரோ 500 பேரோ கொடி தூக்குனாங்கன்றதுக்காகலாம்
தலைமை கூட்டணியை கொண்டு வந்துதான்லாம் இல்லை. வேணா அவங்க தனி அணியா கட்சியா உருவாகலாமே தவிர தலைமை என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணி. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படித்தானே நடந்திருக்கு. ஒரு 100 பேர் சொல்லிட்டாங்க, அதனால எங்க கூட்டணி அப்படி நடந்திருக்கா என்ன? ஹிஸ்டரி இருக்கா என்ன? இல்ல நான் முடிச்சிட 75 உதாரணத்தை ஏன் சொன்னேன்னா, அப்ப தலைவர்களை தொண்டர்கள் முடிவெடுத்து ஒரு திசையில போறாங்க, இந்திரா காந்தியோட சேர்றாங்க. ஆனால் பேராசிரியர் பாரா தனித்து நின்றார். நான் ஸ்தாபன காங்கிரஸ் தனியார், அதாவது பின்னாடி ஜனதா உருவாக. விஜய் என்ன நினைக்கிறாருன்றதுதான் முக்கிய கேள்வி. அதுதான் தலைமை வெற்றிடம்ங்கிறது. ஒரு நான் அப்படி சொல்லல, நேரடியாக சொல்லல. தலைவர் இப்போ ஒரு சோகத்தில் இருக்கார், ஒரு துயரத்தில் இருக்கார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. இப்போ தொண்டர்கள் நாமெல்லாம் முடிவெடுப்போம். தொண்டர்கள் முடிவு சரியாக இருக்கும்ன்ற பட்சத்தில் தலைவர்கள் அந்த பக்கம் வந்துருவாங்க. முடிவு. இது இந்த ஃபார்முலாலாம் எளிதா இப்ப தினகரன் சொல்றாருல, நீங்க போனா கூட விஜய் முதலமைச்சர் வேட்பாளரா, அது அவரு தான் இருக்க போறாரா, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு இபிஎஸ் அவங்க தயார் ஆயிட்டாங்களான்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இந்த கேள்வி டிடிவி ஏன் எழுப்புறாரு? அவருக்கும் அந்த கூட்டணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அந்த கூட்டணியில் இருக்கிறவரா இல்ல சார், பட் அந்த கேள்விக்குள்ள ஒரு வலு இருக்கா இல்லையா, ஒரு தர்க்கம் இருக்கா இல்லையா? அது பேசப்படாமையே கூட்டணி அமைஞ்சிருமா? ஒன்று, நீங்க அந்த கூட்டணியில் இடம் பெற்றா கேள்வி கேட்கலாம். பாயிண்ட் என்னன்னா சார், தினகரன் அப்படின்றவர் ஒரு பந்த போட்டுட்டார் சார், அது இஷ்யூ இல்ல. அவரை நீங்க வேடிக்கை பார்க்கிறவர்னு கூட விமர்சனம் வந்துரும். ஆனா நம்ம அடுத்த கட்ட நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் அந்த ஆப்ஷன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது யாரு? இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது எங்க எழுந்தது? இப்போ அவருக்கு என்ன எழுந்தது? சொல்லாமே தயாரிச்சிரும், கூட்டணி வந்துருமா? கூட்டணி அமையும், அந்த சூழல் எப்படி வருதோ அது கூட்டணி அமையும். நான் ஜோசியம் சொல்லல, இது எடப்பாடி தலைமையில் அதிமுக தனக்கு வலு சேர்ப்பதற்காகவும், அதாவது திமுகவுக்கு எதிர்ப்புக்கு தங்களுக்கு எந்த அளவுக்கு. பாயிண்ட் என்னன்னா பாக்கி நீங்க கரெக்டா சொல்றீங்க, நான் அதுல மாறுபடல. அதிமுகவும் பாஜகவும் வெளிப்படையாக தங்களது ஆர்வத்தை வெளிப்படுத்திட்டாங்க, தாவேகா நம்ம கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு. இல்ல தாவேகா இன்னும் மௌனமாகவே இருக்கு. அந்த இடம் தான் ஒரு கேள்வி, அங்கதான் எல்லாரும் பேசிட்டு இருப்ப. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தாவேகாவுக்கு அது ஒரு இஷ்யூவா இருக்காது, இப்போதைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக பாஜக தான் சொல்றீங்க. அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இப்ப இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. ஓகே, அதான் சொல்றேன். பாஜக அதிமுக ஏன்னா இப்ப ஒரு பாடம் கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா இனி இந்த மாதிரியான அரசியலை எதிர்கொள்வதற்கு ஒரு துணை தேவை இருக்கு எல்லா கட்டத்திலும். அதை நோக்கி தான் போறாங்க. இதுல இந்த இஷ்யூன்றது இப்ப தினகரன் கேட்ட ஒரு கேள்வின்றது முதல்வர் வேட்பாளர்ன்றது யாரு, அதிலிருந்தும் விஜய் கீழே இறங்கிட்டாரா? தினகரன் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிட தயாரா இருக்கிறேன், எடப்பாடி உங்களை ஏத்துக்கிட தயாரா இருக்காருங்கிறத இங்க கேளுங்க. அதுதான் இதுல அது ஒரு இஷ்யூவா இருக்குமா ரவீந்திரன் துரைசாமி? ஏன்னா கடந்த முறை ஹேஷிமா பத்திரிகைகள்ல பேசப்பட்ட போது கூட அதெல்லாம் சொல்லப்பட்டது, அது கராரா இருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. தினகரன் எடப்பாடியை கிண்டல் பண்ணதுக்காக தான் பேசுறாரு. எடப்பாடி பொறுத்த அளவுல அவரு 40% ஜெயலலிதா வச்சிருந்த ஓட்டை 20% கீழே கொண்டு போயிட்டாருங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு 13% வாக்காளர்கள் ஓட்டெடுத்த பாஜகவும் தமாகவும் அவரை சிஎம்மா சொல்லும் போது அரித்மெட்டிக் ஸ்ட்ரெங்த்ல ஏத்துக்குமா? விஜய் அப்படி இறங்கி வருவதற்கான சூழல் இருக்கா? இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இறங்கி எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல, ஒரு பின்னடைவு கரூர் அவருக்கு பாஜக தான் நடுடலா இருக்குமே தவிர இபிஎஸ் முதல்வர் வேட்பாளருங்கிறது நடுடல் இருக்காது அப்படின்றீங்க.